மற்றும் ஒரு அண்மை செய்தி, நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடி வாரண்டுகளை முறையாக அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய பிடிவாரன்களை முறையாக அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை கிழக்கு சரக காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட வடிவேல் என்பவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது வடிவேல் என்பவர் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டதும் அந்த வழக்கின் விசாரணைக்கு அவர் ஆஜராகாமல் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தும் அந்த உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படாமல் இருப்பதும் அது குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்த நீதிபதி இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் சரக துணை ஆணையர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கீழ்ப்பாக்கம் சரக துணை ஆணையர் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வரக்கூடிய மயிலாப்பூர் துணை ஆணையர் ஹரிச்சரன் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது அதிநவீன தொழில்நுட்பம் உள்ள காலத்திலும் கூட ஒரே காவல் சரக எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்கள்ல இது போன்று நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிபதி தெரிவித்திருந்தார். இது தொடர்பான செயல் திட்டம் வகுக்க வேண்டும் எனவும் நீதிபதி அப்போது தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக திட்டம் வகுப்பது தொடர்பாகவும் ஆலோசனை செய்து தெரிவிக்கப்படும் என்று துணை ஆணையர் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து இந்த விசாரணையின் போது நேரில் ஆஜராவதிலிருந்து துணை ஆணையருக்கு விலக்களித்த நீதிபதி விசாரணையை ஜனவரி 31ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.